இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைசிங் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல சேர்க்கப்படுற பொருட்களோட தரம் எவ்வளவு பொருட்கள் இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி தான் முடிவு கண்டிப்பா ப்ரோ. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க சேர்க்கிற பொருட்கள் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலான பிரைஸிங் தான் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களா? இதுல நாங்க எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த 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 நாட்டு மருந்து கடைக்காரர் சொல்லுவாரு, பை எங்கள்கிட்ட எவ்வளோ பேர் ப்ராடக்ட் வாங்கி விற்கிறாங்க, ஆனால் உங்களுடைய அந்த கால் வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், அதாவது ஒரு பொருள் விலை கம்மியாக கிடைக்குது, அதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காய விதை, முள்ளங்கி விதை, நெஞ்சு முள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் இருக்கும். ஏன்னா இந்த மண்ணோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். நாங்கள் என்ன கேட்போம்னா, இது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுங்கன்னுவோம். அடுத்தது சஃபேத் முஸ்லியை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைதா மாவில் உருட்டி நீளமாக பண்ணி அதை வந்து வெயிலில் காய வச்சு ஈக்குவலாக சஃபேத் முஸ்லி மாதிரி இருக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஹையாக இருக்கும், இது காஸ்ட் 10 டைம்ஸ் லோவாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த இங்கே யோசிக்கவே மாட்டோம். அவர் சொல்லுவார், இது இந்த ரேட்னா நீங்கள் ஹையாக இருக்கிறது கொடுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏ கிரேடை வாங்கி அதை நாங்கள் சரியான பதத்தில், சரியான தரத்தில், சரியான அளவுகளில், இப்போ உதாரணத்துக்கு விலை அதிகமான பொருளை கம்மியாக போட்டு விலை கம்மியான பொருள் அதிகமாக போட்டாலும் ப்ராடக்ட் வந்துடும், உள்ள கலந்துருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எது எவ்வளோ போட்டணுமோ, எது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட்டுக்கு எத்தனை காம்படிட்டிவ் வேணா இருக்கட்டும், எங்கள் ரேட்டில் கொடுக்க முடியாது. இது எல்லாம் அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணமே ஒன்று, குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுத்து கரெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணது தான்.